கடகராசிக்கு அதிபதி சந்திரன்கிறதால கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா மென்மையான குணம் படைச்சவங்களா இருப்பாங்க. அதிக உள்ள சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். தெய்வ பக்தி, பெரியவங்க மேல ஒரு மரியாதை, குழந்தைகள் மேல ஒரு அன்பு, சமூகத்து மீதான ஒரு பயங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே நிறைந்திருக்கும். பெரும்பாலுமே இவங்கள தியாகிகள்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு கூட தியாகம் செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. பாசக்காரங்க, பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் உயிரை கூட கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே குரலை வசதி பேச மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தான் சொல்ல வரக்கூடிய கருத்தை உறுதியாக சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி அவங்க சொன்னது தானே சொல்லலாம். அது மாற்றி எழுத பிரம்மனாலுமே முடியாது. கடகராசிக்காரங்களுக்கு கோபங்கிறது வரும். ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தை பொறுத்த வரைக்குமே கோபம் வந்தால் அமைதியாக காட்டுவாங்களே தவிர அடிதடியாக காட்ட தெரியாது. எதிர்பாராத சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்புகள் அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். சட்டுன்னு எல்லாருக்கிட்டையும் ஒட்டிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். உயிருக்கு உயிராக பழகக்கூடியவங்களா இருந்தாலுமே இவங்க கிட்ட ஒரு தடவை பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரிய முடியாதுங்கிறதா உண்மை. மிதுன ராசிக்காரங்க மாதிரி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழக இவங்களுக்கு தெரியாது. உடல், பொருள், ஆவின்னு எல்லா வகையிலுமே முழு ஆத்ம ஈடுபாடோட பழகக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்புகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழக்கூட தயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில சிக்கலான காலகட்டத்தில் கூட கடகராசி பெண்கள் உறுதியான மனவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்களா அவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே குருவின் ராசியும் சந்திரன் ராசியும் இணைந்திருக்கிறப்ப இவங்களுக்கு குரு சந்திர யோகம் ஏற்படும். கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்துல கடகராசிக்காரங்க மூத்தவங்களா இருந்தா தான் இளைய சகோதரர்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு தான் அவங்களுக்கான குடும்ப கடமைகளை முடிச்சுட்டு தான் திருமணம் செய்யக்கூடிய ஒரு தியாகிகளா இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறதே விரும்புவாங்க. தான் வீடு, தான் கடை, தான் தொழிற்சாலைன்னு தன்னுடைய தான் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப சார்ந்த தொழில் செய்வதையே கவனமா இருக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி அன்பர்கள் அமைஞ்சிருப்பாங்க. கடகராசி பெண்களாக இருந்தாலும் இப்படி தான். பெரும்பாலும் வெளியில் வேலைக்கு போக விரும்ப மாட்டாங்க. தன்னோட வீட்டிலே இருந்து என்னென்ன தொழில் செய்ய முடியுமோ அத்தனை அழகா, திறமையாக, பொறுமையை செய்யக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே படிப்படியான முன்னேற்றங்கிறது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குது. வெற்றியும் அடுத்தடுத்து உண்டாகும். ராசிக்கு தனாதிபதி சூரியனோட பார்வை குடும்பத்தில் இனி நிம்மதி ஏற்படும். தன்னம்பிக்கை, தைரியம், நிம்மதி இது எல்லாமே நிலைக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. அஷ்டம சனி காலத்தில் எதையோ செஞ்சு நஷ்டத்தை அடைஞ்சவங்களுக்கு இனி பிழைக்க வழி தென்படக்கூடிய நேரம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுன்னு விரும்பின மாற்றமும் ஏற்றமும் வந்து சேரும். வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குது. அரசியல், ஆன்மீகம், கலைன்னு எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்கள் திறமை மூலமாக நீங்கள் பிரபலமடைய போகிறீங்க. வாழ்க்கை துணைக்கு அரசு வேலை கிடைக்கும். வார கடன் இருந்தால் அது வசூலாகும். வீடு, தோட்டம்னு அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை இந்த நேரத்தில் ஏற்பட இருக்குது. மனவேதனையால் இருந்தவங்க கூட இந்த நேரத்தில் பிரிந்து போன உறவுகள் வீடு திரும்புவாங்க. இதனால நல்ல மாற்றம் உண்டாகும். சிலர் இந்த நேரத்தில் கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண தடை நீங்கும். குழந்தை பேர் உண்டாகும். கணவன் மனைவி உறவுல இனி அன்பு மிளறக்கூடிய நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஏதாவது தொழில் முயற்சி செய்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்றைக்கும் நீங்கள் வாங்கி வைத்த பண விஷயங்களோட மதிப்புங்கிறது இந்த நேரத்தில் உயரும். ஓய்வு நேரத்துலையுமே பயனுள்ள வகையில் நீங்கள் இந்த நேரத்தில் செலவிட போகிறீங்க. தொடர்ந்து நீங்கள் துர்க்கை வழிபாடு செஞ்சுட்டு வருது கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். சரியான நேரத்துக்கு உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பல சங்கடங்களை சமாளிக்க போகிறீங்க. அடிக்கடி பயணம் உங்களுக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரச்சனை இருந்து அதுவுமே முடிவுக்கு வரும். வருமான பற்றாக்குறைங்கிறது இனி இல்லை. ஒரு சிலர் சொந்த காலில் நீங்கள் தொழில் செய்யணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான முயற்சி வெற்றியாக கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க மதிப்பு, மரியாதை பெற போகிறீங்க. உத்தியோகத்திலுமே நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இனி எல்லாருமே உதவியாக உங்களுக்கு மாற போகிறாங்க. சூரியன் உங்கள் சப்தம ஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்தில் சனி இருக்கிறது இது சரியான அமைப்பு இல்லை. அதனால் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய நேரம். 7ஆம் இடத்துல இருந்து சூரியன் ராசியை பார்க்கறதாலையும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதாலையும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறது இது எல்லாமே ஏற்படலாம். ஓய்வுக்கான அவகாசம் இல்லாமல் இது வரைக்குமே உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அதனால் உடல்நல பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனம் பாருங்க.
சனிக்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாடு செய்கிறதும், திங்கட்கிழமையில மாலை நேரத்தில் நீங்கள் சிவாலயம் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றங்களை கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த நேரத்தில் செலவுகள் நீங்கள் சுபகாரியமாக மாற்றிக்கிறது நல்லது. மனசில் திருப்தி மகிழ்ச்சி ஏற்படும். திட்டமிட்டு செலவு செய்யலினா புதிய கடனை ஏற்கக்கூடிய சூழ்நிலை. தொடர்ந்து அதிக அலைச்சல், வெளியூர் பயணம், உடல் அசதி இது எல்லாமே எட்டி பார்க்கலாம். சின்ன சின்ன விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. இரவு நேர பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். பணம் சார்ந்த விஷயம், விலையுறந்த பொருட்கள், உங்கள் பொருட்கள் மேலே ஒரு கவனம் எப்போது இருக்க பாருங்கள். அதே மாதிரி வெளியிடங்களில் தரக்குறைவான உணவுகள் சாப்பிட்றது, நேரங்கட்ட நேரத்தில் சிற்றுண்டி சாப்பிட்றது இது எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. இது எல்லாமே உடல்நல பாதிப்புக்குண்டான வாய்ப்பாக தான் அமைன்னு சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். ஆனால் பொறுமையாக நீங்கள் எந்த சூழ்நிலையும் கையாளணும். உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்க பாருங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை வளைஞ்சு கொடுத்து நடந்துக்கிட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குது. வெளிநாடு போய் வேலை பார்த்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். ராகுவும் சனியும் ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறதால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே ராகுவோட நிலைமைங்கிறது இனி தொழிலில் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும். கொடுப்பதில் ராகுக்கு இணை அவர் மட்டும்தாங்கிறதால இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அனுகூலமான பல மாறுதல்கள் ஏற்படும். புதிய தொடர்புகளால் லாபமும் கிடைக்குன்னு சொல்லலாம். பலருக்கு வியாபாரம் சம்பந்தமான வெளிநாடு வாய்ப்பும் இந்த நேரத்தில் காத்திருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வருமானம் ஒரே சீராக இருக்கும். புதிய படங்களை துணிஞ்சு நீங்கள் முதலீடு செய்யலாம். சுக்கிரனுடைய சஞ்சார நிலைங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சொந்தங்களால் நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இனி புகழ் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எதுலையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தேச பக்திங்கிறது உங்கள் மனசில் ஏற்படலாம். பல விஷயங்கள் நீங்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி கட்சியில் ஏற்பட்டிருந்த பூசல்கள் எல்லாமே நீங்கள் சமரசம் ஏற்படக்கூடிய நேரம். நீதிமன்ற வழக்கு இருந்தால் சாதகமான போக்கு ஏற்படும். செல்வாக்கு மிக்கவங்களுடைய தொடர்பு ஏற்படுறதால இனி முன்னேற்றத்துக்கு இந்த நேரம் சாதகமான நேரம்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்கள் விருப்பப்பட்ட பாடப்பிரிவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கல்லூரிகளில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே பாடங்களை படிக்கிறதுல ஏதாவது ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். ஆனால் மனம் இனி மீண்டுமே படிப்பில் ஈடுபடும். மற்ற நாடுகளில் விசேஷ உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே உங்களுக்கு படிப்பில் பல ஒரு மந்தமான செயல்பாடு இருக்கலாம். அது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். இனி நல்ல மாற்றம். சகவாத தோஷமும் நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செவ்வாய் பலம் குறைஞ்சு இருக்கிறதால வயல் பணிகளில் கடின உழைப்பு இருக்கும். அதே மாதிரி பயிர் விளைச்சல் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. கால்நடை விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் ஒரு சாதகமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நவீன விவசாய வசதிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும். பெண்களாக இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நெருங்கிய உறவினர் இடையே ஒரு பரஸ்பர ஒற்றுமை ஏற்படும். குடும்ப கவலையால் மன நிம்மதி இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு இனி நிம்மதியான சூழ்நிலை, மனசுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடிய நேரம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ராகுவோட சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் கேதுவோட சஞ்சாரமும் ஏற்பட்டிருக்கிறதால ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். குறிப்பாக வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தால் அலுவலக பிரச்சனை ஒரு பக்கம், குடும்ப நிலையில் ஒரு பக்கம்னு மன அமைதியை பாதிக்கலாம். கொஞ்சம் எதுலையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த ஒரு செயல்பாடுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த காலங்கிறது உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் சிக்கனமாக நடவடிக்கைகளும் மேற்கொள்றது நல்லது. மன தைரியத்தை இழந்துடாமல் எதையுமே சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துக்கு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். தினமுமே பக்கத்தில் எந்த திருக்கோவில் இருந்தாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் இறைவனையும் இறைவிக்கும் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். அரசாங்க ரீதியாக தேர்வு எழுத காத்திருக்கக்கூடியவங்களுக்கு தேர்வை நம்பிக்கையோடு எழுதுங்க. வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சந்திரனோட இடப்பெயர்ச்சி சாதகமாக இருக்குது. கட்டுமான தொழில், மணல் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் உதவியாக அமைன்னு சொல்லலாம். மழலை செல்வம் இல்லையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட மடியில் மழலை செல்வம் தவளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச காரியமும் இன்னைக்கு கைக்கூடி வரும். காதல் விஷயமும் வெற்றி பெறக்கூடிய நேரம். குடும்பத்தை விட்டு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். நண்பர்களோட உதவியோட புதிய தொழில் தொடங்கக்கூடிய நேரம். வீட்டிலே சரி, வெளிவட்டாரத்தில் சரி, உங்கள் செல்வாக்கு மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு உயர்ந்து வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு கூட
பெருமாள் வழிபாட்டையும் கூடவே உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காமல் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.